ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா ஏ வெர்சஸ் ஆஸ்திரேலியா ஏ மேட்ச் வந்து செகண்ட் டெஸ்ட் வந்து நடந்திருக்கு. அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாவே முடிஞ்சிருக்கு. ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில வந்து ஆஸ்திரேலியா வந்து செம்மையான ஒரு ஸ்கோரை வந்து செட் பண்ணாங்க. 421 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் களத்தில் அங்கே இந்தியா ஏ அணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 194 ரன்ஸ் தான் அடிச்சாங்க. அதுலேயும் வந்து ஷாய் சுதர்சன் அவர்கள் வந்து அதிக ரன்கள் 75 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. மித்த யாருமே வந்து அந்த அளவுக்கு விளையாடல. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து விளையாட ஆரம்பிச்சாங்க. பவுலர்ஸ் வந்து இந்தியா டீமோட பவுலர்ஸ் வந்து சரியாக வந்து விளையாண்டுருக்காங்க. பவுல் பண்ணியிருக்காங்க. செம்மையாக சுருட்டியிருக்காங்க ஆஸ்திரேலியன் டீமை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து 185 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் களத்தில் இந்தியா ஏ டீம் வந்து சூப்பராகவே விளாண்டுருக்காங்க. வேறு லெவலில் விளாண்டுருக்காங்க. ஸோ தரமான பேட்டிங்னே சொல்லலாம். சாய் சுதர்சன், கேஎல் ராகுல் இவங்க 2 பேருமே செஞ்சுரி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஸ்கோர், பயங்கரமான ரன் சேஸையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கேஎல் ராகுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 176 ரன்கள் அடித்து நாட் அவுட் ஆனார். சாய் சுதர்சன் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக செஞ்சுரி அடித்து அவுட் ஆயிருக்காரு. ஸோ இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே செம்மையாக இருந்திருக்கு. துருவ் ஜுரேல் கேப்டன் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்திருக்கு. 56 ரன்கள் அடிச்சிருக்காரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக இந்தியா ஏ டீம் வந்து ஆஸ்திரேலியா ஏ டீம் வந்து பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து 5 விக்கெட்ஸ் வின்னில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ டோட்டல் இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா ஏ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து தன்னோட ஸ்கோரை வந்து 420 ரன்கள் அடித்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 185 ரன்கள் அடித்தாங்க. அதுக்கப்புறம் களத்தில் இந்தியா ஏ டீம் வந்து 194 ரன்கள் தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அடித்தாங்க. எக்ஸப்ட் சாய் சுதர்சன், அவர் வந்து நல்ல ஒரு ஸ்கோரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 413 ரன்கள் அடித்து 5 விக்கெட்டுகள் வந்து மீதமுள்ள நிலைமையில் வந்து இந்தியா வந்து வின் பண்ணியிருக்குது. ஸோ 5 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து இந்தியா வந்து ஆஸ்திரேலியா ஏ வந்து வின் பண்ணியிருக்குது. ஸோ சூப்பரான பேட்டிங், சூப்பரான பவுலிங் வந்து 2 பேருமே காமிச்சிருக்காங்க இந்தியன் டீமில். ஸோ பவுலிங் வந்து சிராஜ் அவர்களும் நல்லா பவுலிங் போட்டிருக்காரு. ஹர்ஷத் ராணா அவர்களும் நல்லா பவுலிங் போட்டிருக்காரு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங்கில் வந்து கேஎல் ராகுலும் சாய் சுதர்சனும் சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் மெயின்டைன் பண்ணி அழகான ஒரு விக்டரியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாய் சுதர்சன், தேவ்தத் படிக்கல், துருவ் ஜுரேல் இவங்க எல்லாருமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க டீமில். ஸோ தரமான ஒரு டெஸ்ட் மேட்சாக அமைய போகுது இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ நல்ல ஒரு டெஸ்ட் டீம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேருமே இன்க்ளூட் ஆகிருக்காங்க. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டை பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.